வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சோலா பூரி. இது மார்னிங் டைம் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டைம் டின்னருக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சன்னா மசாலா சூப்பரான சைட் டிஷ். இந்த சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. வாங்க சோலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோலா பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் நடுவில் வச்சே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கு அப்புறமுமே ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம மாவை நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். மாவுக்கு நம்ம உப்பு சேர்ப்போம். அதை தவிர இந்த எண்ணெய், தயிர், சோடாப்பு, சர்க்கரை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சேர்த்தா தான் சோலா பூரி நல்லா உப்பிட்டு சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்ச உடனே இருந்ததை விடவே இப்போ நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சுக்கங்க. கடைசியாக அந்த மீதி உள்ள எண்ணெயை நல்லா மேலே போட்டுட்டு எண்ணெய் தடவி மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் மாவு ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. பூரியை தேய்ச்சிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவில் இருந்து இந்த அளவு மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்ல இப்படி உள்ளங்கையில் வச்சு திரட்டிட்டு மைதா மாவில் இப்படி பிரட்டி வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிரட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. பூரியை தேய்ச்சிடலாம். ஒரு உருண்டை எடுத்து மாவில் பிரட்டிட்டு தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிடலாம். மறுபடியும் எடுத்து மாவில் பிரட்டிட்டு இதையும் தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச பூரியை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. மாவு உருட்டுறதுக்கு நல்ல பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த சைடு பரட்டிடலாம். இந்த சைடுமே ரெடி ஆயிடுச்சு. பூரி எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். சோலா பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சோலா பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.